முதலாவது தேர்தல் முடிவுகள் எப்போது வெளியாகும்? 2024 நாடாளுமன்ற தேர்தலின் முதல் தேர்தல் முடிவுகள் இரவு 10 மணிக்கு வெளியாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இன்று தெரிவித்தார். தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடு முழுவதிலும் உள்ள 13,314 வாக்களிப்பு நிலையங்களில் காலை 7 மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் மாலை 4 மணிக்கு நிறைவடைய உள்ளது. முதலில் தபால் மூலமான வாக்குகள் எண்ணும் பணி மாலை 5 மணிக்கு தொடங்கும். மேலும் வாக்கு எண்ணும் நிலையங்களின் செயற்திறனை பெற்று வாக்கு எண்ணும் அடிகள் நடைபெறும். இந்த தேர்தலில் 8,888 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர்களின் இல்லங்கள் குறித்து அரசாங்கம் எடுக்க உள்ள முடிவு. அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை சுற்றுலாத்துறைக்காக பயன்படுத்துவதற்கான யோசனை தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் குறித்த இல்லங்கள் தொடர்பில் அமைச்சரவையில் முடிவொன்றை எடுக்க பொது நிர்வாக அமைச்சுகளின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ். அலோக பண்டார மற்றும் அதன் மேலதிக செயலாளர் ஜானக ஜெயசுந்தர உள்ளிட்ட குழுவினர் நேற்று கையளிக்கப்பட்ட அமைச்சர் இல்லங்களை பார்வையிட்டுள்ளனர். இல்லங்களை ஆய்வு செய்த பின்னர் அவற்றின் பாதுகாப்புக்காக மேலும் பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இலங்கையின் பல தொடருந்து சேவைகள் ரத்து. தொடருந்து சாரதிகள் மற்றும் சாரதி உதவியாளர்கள் இல்லாத காரணத்தினால் இன்று 10 தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது நேற்றைய தினம் தொடருந்து திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தொடருந்து சாரதிகள் இல்லாத காரணத்தினால் மேலும் 22 தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடருந்து சேவைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளினால் தேவையான எண்ணிக்கைக்கு சாரதிகள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களை நியமிக்க முடியாவிட்டால் இந்த நிலை தொடரும் என குறிப்பிடப்படுகிறது. பாடசாலை மாணவனை தவறான முறைக்குட்படுத்திய ஆசிரியருக்கு விளக்கமறியல். 9 வயதுடைய பாடசாலை மாணவனை பலமுறை தவறான முறைக்குட்படுத்திய 38 வயதான ஆசிரியரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதி ஒன்றிலுள்ள பாடசாலையில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குறித்த பாடசாலையில் தரம் 4 கல்வி பயிலும் மாணவனை அப்பாடசாலையின் ஆரம்ப கல்வியில் கற்பிக்கின்ற ஆசிரியர் ஒருவர் பாடசாலையின் மலசல கூடத்திற்கு அழைத்து சென்று பலமுறை தவறான முறைக்குட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.